ஏனென்றால் உன் பிறந்த நாள். என் அழகே வா, என் உயிரே வா, என் மயிலே வா. உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு பிரியா. தேங்க்ஸ் மாமா. போயிட்டு வரேன். சரி மாமா. பாய் பிரியா. பாய் மாமா. போயிட்டு வரேன் பிரியா. சரி மாமா. போயிட்டு வரேன் பிரியா. சரி மாமா. பிரியா. சொல்லுங்க மாமா. மாம்பழம் எடுத்து சாப்பிடுனே. சரி மாமா. அதுல யாரும் வரமாட்டாங்க கேக்குறதுக்கு. சரி. கேட்டு குடிக்க நாங்க போறோம். அப்படி சொல்லாதீங்க மாமா. போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. இந்த பெண் போல அழகான பூ ஒன்று உள்ளதா? சரி பிரியா, போயிட்டு வரோம். சரி மாமா, பாத்து போங்க. சரியா? சரி பிரியா, கேட்டு குடிக்க. சரி மாமா. உள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. உள்ள போ, நாங்க நிக்கிறோம். கதை வச்சுக்க. சரி மாமா. உருவேங்க ஒரு மான் முட்டி தோத்தேனடி. என்ன கார்த்திக், நாங்க நிக்கிறோம். உனக்கு கொஞ்சமாவது என்ன இருந்துச்சா இல்லையா? ஞாபகம் இல்லனே. அவ என் கூட இருக்கும்போது எனக்கு அக்க பக்கத்துல யாருமே தெரியலையானே. விளங்கும். என்னங்க இப்படி இருக்க? எப்படி நான் இருந்து போயிட்டேன்? தப்பு கார்த்திக். எங்க கண்ணுல கெட்டு போகணும் கொஞ்சமாவது நீ யோசிச்சியா? நீங்க ஏன் இங்க பாக்கீங்க? கழுத சின்ன ஜெர்சிக்கு விளையாண்டுட்டு போறாங்க அப்படின்னு தானே நீங்க நினைச்சிருக்கணும். நீங்க என்ன பாத்தீங்க? இதுல என்ன பேச்சுக்காவும்? நெக்ஸ்ட் டைம் அண்ணா வரமாட்டேன்டா. ஏன் திடீர் முடிவு? அது அப்படிதான். அப்ப உங்க இஷ்டம்னே. நீ வருவியாடா? நான் தான் வருவனே. அப்போ சரி. உனக்கு எதுக்குடா நாங்களாம்? நீங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டீங்க. வேற எதுக்கு நாங்க? சரி வாங்கனே, நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டுட்டு போவோம். சரிடா. சரி, நான் போய் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டு வரேன். சரி கார்த்திக். என்ன ஆச்சு உங்களுக்கு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க. இப்போ நான் நல்லா தானே இருக்கேன். இல்லனே, என்னாச்சுன்னு சொல்லுங்க. தெரியலடா, சொல்ல தெரியல. சரினே. என் நெஞ்சமும் போல அல்ல ஏதோ மாற்றும். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏனே? நிலை புரியாத தோற்றும். அவ எவ்வளவு நல்லவளா இருக்கா. எனக்கு கார்த்திக் பார்த்து ரொம்ப பொறாமையா இருக்கு வினோத். அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அவ கிடைச்சிட்டா. உள்ளத்தை கட்டி போட தெரிந்தவன் யாருமே உலகத்தில் இல்லையே. சரினே, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம கிட்ட முன்னாடியே மாப்பிள்ள சொல்லியிருந்திருக்கலாம் இப்படி ஒரு தங்கச்சி இருக்கான்னு. ஆனா என்ன, தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. முதல் நாள் தான் ரம்யா மாத்திரை சாப்பிட்டுருக்கா. அடுத்த நாள் இவங்க வீட்டுக்கு வந்தா இவங்களுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சுதான் இருக்கு. எல்லாமே அப் டு டேட்டா இருக்காங்க. ரம்யா இல்லாம போயிருந்தா கூட இவ்வளவு நான் தைரியமா வந்து கேட்டுக்கலாம். அந்த உதவி தான் என் கூட இருக்கால. வேற எங்க இருந்து கேட்க? அதுவும் அவங்க குடும்பத்தாளு தானே. அவங்க இல்லாம இருந்திருந்தாலும் வாய்ப்பு கம்மின்னு சொல்றியோ? இல்லாம இருந்திருந்தா வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ அறவே வாய்ப்பு இல்லாம போச்சுனே. சரிடா, என்ன செய்ய, என் தலையெழுத்து. எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். ரொம்ப நல்ல பொண்ணு என்னடா. ஆமாண்ணே, இவ்வளவு வேண்டாம் எப்படிடா அவன் சொன்னான்? அவன் தான் வேற எவ்வளவு வச்சிருந்திருக்கான்னு சொன்னானே. பிறகு ஏன்டா கல்யாணம் முடிச்சோம்? அதான் அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னானே. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோயேன், அப்படியே சட்னி ஆக்கிடுவான் வினோத். எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. ஏன்னா ஆத்திரம் வருது? இப்படி ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டாம்ல, அதுக்குதான் சொல்றேன். இவங்க ரெண்டு பேரும் இப்படி சேர்றதுக்கு தான் கார்த்திக்கு கூட வாழ்க்கை சரியில்லாம போச்சு. அம்மா வினோத், என்ன கேரிங்கு? ரெண்டு பேருமே தான் போறேன் தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். அதுவும் தெரியாம தானே சொல்லிட்டான். அதை திருத்துதான் பாரு. போயிட்டு வரேன்னு சொல்லுங்கன்னு. ஆமாண்ணே. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல வினோத். என்னென்ன புரியல? அவளுக்கும் கார்த்திகை பிடிச்சிருக்கும் போலயே. அவனை யாருக்கு தானே பிடிக்காது? இல்லடா, நான் அப்படி சொல்ல வரல. அவளும் அவனை ஆசைப்படுவான்னு நினைக்கிறேன் தான் நான் சொல்ல வந்தேன். எப்படி நீ சொல்றீங்க? அவன் அவளோட கையை தொடுதான். அவ பாட்டுக்கு இருக்கா. என்னென்ன செய்வாவா? அடிச்சிருக்கலாம், முறைச்சிருக்கலாம், வேற தட்டி விட்டுருக்கலாம், தள்ளி விட்டுருக்கலாம். என்னென்ன பேசுறீங்க? அவ அவனை மாமான்னு சொல்றா. அவன் மேல மரியாதை வச்சிருக்கா. அண்ணனோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக அவன் மரியாதைக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறா. நம்ம முன்னாடி அவ எப்படி அவனை பேசுவா? கார்த்திக் இன்சல்ட்டா இருக்குன்னு அவன் நினைக்க மாட்டா. அவன் மரியாதை வச்சிருக்காள்ல. சத்தியமா அவ யாரையும் காயப்படுத்த மாட்டா. அப்படி நினைச்சிருக்கா. அவ அவனை எதுவுமே சொல்லலன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவ்வளவு ஆசைப்படுறான்னு தான் தோணுது. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான்டா.
அவனை போய் இழுத்துட்டு வாடா. கடைக்காரன் கூட நின்னு பேசிட்டு இருக்கான் பாரு. நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட போனவன். சரிண்ணே வாங்க. அப்படி என்ன பழக்கோடதான் கேப்போம். நீ போய் கூட்டிட்டு வா. என்னண்ணே? சரி வாரேன். வாங்கலே வந்துட்டீங்களா? ஆமா கார்த்திக், நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட வந்தானடா நீ. பிற என்ன அங்க வராம நீங்க இருந்துச்சு? அண்ணன் கூட பேசிட்டு இருக்கோம்லானே. அது சரி, நீ இந்த ஊர் மாப்பிள்ளையா போற? அதான் அண்ணாச்சி கூட பேசிட்டு வந்துட்டியோ? ஆமா தம்பி, இது இந்த ஊர் மாப்பிள்ள தானே. பொண்ணு யாரு? இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு தானே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தம்பி அந்த பொண்ணு தேடி வரவனு எனக்கு தெரியாது பாத்துக்கோங்க. அவிய என்னன்னா இடத்து எடுக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டாவ. நானும் நம்பிட்டு பாத்துக்கோங்க. அவிய என்னன்னா நாய்க்கிட்ட கொண்டு போய் போன காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தேன் இந்த பக்கத்து வீட்டு பொண்ணோட போட்டோ இருந்துச்சு. என்கிட்ட கேட்டா நான் சொல்லிருப்போம் பாத்துக்கோங்க. இது போய் நாய்க்கிட்ட போய் தடியிருக்காவ. அது எப்படி என்னாச்சு? ஒரு பொண்ணை பத்தி உங்ககிட்ட விசாரிக்க முடியும்? நீங்க என்ன நினைப்பீங்க? அப்படி நினைச்சுதான் நான் உங்ககிட்ட கேட்கல. நான் என்ன நினைக்க போறேன்? நம்மளாம் சொந்தம் தானே. என்னடா சொல்றாங்க? சொந்தமா? ஆமாண்ணே, நம்ம ஆட்கள சொந்தமா தானே இருப்போம். சரிதான்டா. சரிதான் அண்ணாச்சி. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அண்ணாச்சி கேட்கல. அந்த பொண்ணை நான் ரொம்ப பார்த்தது கிடையாது. ஆனா பக்கத்து வீட்டுல தான் இருக்கு. ஒரு நாள் பேச்சுவார்த்தை கிடையாது. பேச்சுவார்த்தை கிடையாதா? திமுரா என்ன தம்பி போட்டு பேசுறீங்க? அந்த பொண்ணு வெளியே வரது கிடையாது. யாருக்கிட்டயும் பேச மாட்டா. வேற எப்படி நம்ம திமுரா என்னன்னு சொல்ல முடியும்? ஆனா ரொம்ப புத்திசாலியும் தெரியுது. எப்படி சொல்றீங்க? ஒரு மாசம் அவி அம்மாப்பா மும்பை போயிட்டா பாத்துக்காங்க. பிறகு இப்படி கூட்டிட்டு தானே போயிருப்பாங்க. அதான் இல்ல தம்பி, இவன் மட்டும் தனியா அந்த வீட்டுல இருந்துட்டால. என்ன சொல்றீங்க? இந்த காட்டுக்குள்ளையா? ஆமா தம்பி. ஆனா ஒரு மாசமா இங்கதான் இருந்தா எங்களுக்கே தெரியாது. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே தம்பி. நான் என்ன நினைச்சேன், இவ்வளவு அவங்க அம்மா மட்டும் தான் இங்க இருக்காங்க, அவங்க அப்பா மட்டும் தான் மும்பை போயிருக்காங்க நான் நினைச்சேன். ஆனா அவ மட்டும் தான் இருந்திருக்கா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு மாசம் கழிச்சு ஊர்ல இருந்து வந்தாங்களா, அப்பதான் தெரியும். அவங்க அம்மா அப்பா மட்டும் வந்தாங்க. இவ அப்பதான் வீட்டுல இருந்து வெளியே வரா. என்ன சொல்றீங்க? இப்படிதான் இருந்துட்டா பாத்துக்கோங்க. ஒரு மாசமா லைட்ல ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறது தெரியாத அளவுக்கு இருந்துப்பாளா இருக்கும். அதான தம்பி. இல்ல வீடு ரொம்ப வெளிச்சமா இருக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு போடுற லைட்டு நைட்டு 11 மணிக்கு தான் ஆஃப் பண்ணுவா. அப்புறம் நைட்டுக்கு போது நாய்க்கு சோறு வைக்கணும் வெளியே வருவா. 11 மணிக்கு அப்புறம் அவ அப்பதான் சாப்பிடுவான்னு நினைக்கேன். அப்பதான் வெளியே வந்து சாப்பிட வைக்க வருவா. அப்பதான் நான் கடையடிக்கும் போது பார்த்தேன். அப்பதான் எதிர்ச்சியா வெளியே வந்ததுனால அவகிட்ட அப்பா எங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா? அப்பா வேலைக்கு போயிட்டு இன்னும் வரலன்னு சொன்னா. ரிச்சா இங்க நின்றுக்குமா என்னாச்சு? ரிச்சால இங்க நிக்கல தம்பி. வேற எங்க விட்டு இருந்தாவும் தெரியல. ஆனா அவங்க வீட்டுல எந்த நேரமும் அவங்க அப்பா அம்மாவோட துணி காயும், அவங்களோட ஒரு ஜோடி செருப்பு கிடக்கும். ஏன்னா அவங்கள வீட்டுல தான் இருக்காங்களாம். எப்படி புத்திசாலி பாருங்க அந்த பொண்ணு. அக்கப்பக்கத்துல தான் எல்லாரும் சொந்தக்காரங்க தானே இருக்காங்க. யாருமே வரலையா என்ன? அப்படின்னு தெரிஞ்சிருக்குமே அவ இருக்கான்னு. அதெல்லாம் யாருமே வரல தம்பி. இங்க யாருக்கிட்டயுமே அவங்க சொல்லலன்னு நினைக்கிறேன். ஏன் என்கிட்ட சொல்லலையே? பக்கத்துல தானே இருக்கேன், பாத்துக்கங்கன்னு சொல்லிருக்கலாம்னா. சொல்லவே இல்ல தம்பி. உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ வீட்டுக்கு போயிருப்ப. அதுக்குதான் உன்கிட்ட சொல்லாம போயிருந்திருப்பாங்க. சரியா நாச்சி? வேற அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு அவ பேர் கூட தெரியாது தம்பி. சரியா நாச்சி? அப்புறம் அவங்க வீட்டாளுங்களா எப்படி? அவங்களோட அம்மா மட்டும் கடைக்கு வருவாவ பால் வாங்குறதுக்காக. மத்த நேரங்கள்ல அவியலையும் வெளியே பார்க்க முடியாது. அப்ப அந்த பொண்ணு ஒரு மாசமா வீட்டுல இருந்தான்னு சொல்றீங்களே, அப்ப பால்லாம் வாங்க வரலையா? இல்ல தம்பி, அந்த பிள்ளை எதுக்குமே வீட்டை விட்டு வெளியே வரல. எப்படி அண்ணாச்சி? இல்ல வாங்கி கொடுத்துட்டு பெருப்பாவலா இருக்கும். பால் எப்படி வாங்கி கொடுத்துருக்க முடியும்? டீ குடிக்க மாட்டாளா இருக்கும். அப்ப அப்படி இருக்குமோ? அப்படியேதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். சரியா நாச்சி? அவளோட அப்பா எப்படி? அவருக்கு என்ன, அவர் நல்ல மனுஷன். அவங்க வீட்டுல இருந்து அவர் மட்டும் தான் பேசுவாரு. அவங்க வேற ஏதாவது சொன்னாங்களா? வேற என்ன சொன்னாங்களான்னு கேக்குறீங்க? அவங்க பொண்ணை பத்தி ஏதாவது பேசுவாங்களா? அம்மா பேச மாட்டா வைக்க மாட்டான்னு சொல்லுவாரு. ஆனா எதுக்குன்னு தெரியாது. நீங்க கேட்கலையா? கேட்டேன். ஒரு வேற ஏதோ பேசிட்டு அந்த நேரத்துல, அதனால எனக்கு தெரியாம போச்சு. ஓஹோ, அப்ப எல்லார்கிட்டயும் இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்றாங்களா எல்லாரும்? சரி, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் பாபநாசப்பட மாதிரி எல்லாரும் சொல்ல சொன்ன மாதிரி இருக்கு. சரி, அது அவங்க திறமை. என் செல்லுக்குட்டி ஒரு மாசம் தனியா இருந்திருக்கா. இப்படி இருந்திருப்பா. எனக்கு தெரியாம போச்சே. இல்லன்னா நான் வந்திருப்பானே, ஒரு துணையா இருந்திருப்பேனே. சரியா நாச்சி? அந்த பொண்ணு யாரும் பார்க்க வந்தாங்களா? என்ன கேட்கன்னு எனக்கு புரியலையே. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யாரும் வந்தாங்களான்னு கேக்குறேன். ஏன்னா எங்களை மாதிரி கடையில வந்து விசாரிப்பாங்க தானே, அப்படிதான் யாராவது வந்தாங்களான்னு கேக்குறேன். அப்படின்னா யாரும் வந்த மாதிரி தெரியல தம்பி. சரியா நாச்சி? இவ்வளவு விட்டுட்டு எதுக்கு மும்பை போனாங்க? அவ மூத்த பொண்ணுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு போனாவலாம். ஓஹோ, அதுக்கு மாமா விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே? அவங்களுக்கு ட்ரெயின்ல போய் பழக்கம் இல்லையா, அதனால உன்னவே இருந்து கூட்டிட்டு வந்துட்டாவ. அப்படியா? இவ்வளவு இருந்துட்டானே? ஆமா தம்பி, இவ்வளவு போயிருந்துக்கலாம்ல. அவ எதுக்கு போனேன்னு தெரியல பாத்துக்கங்க. இன்னொன்னு, அவதான் தனியா இருந்துக்கிட்டாளே. பிறகு அவ போனா என்ன போட்டி என்ன, யாருக்குமே தெரியாம இருந்துக்கிட்டாளே. சரியா நாச்சி? திறமசாலி தான் போங்க. புத்திசாலி. சரியா நாச்சி? இந்த திருடெல்லாம் வருவானோலா? ஆமா, என் கடையிலே 2 தடவை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கானுவ.
காடு பத்தியலா அதனால அவனால வரதான் செய்வானுவன். அந்த பிள்ளை அந்த வீட்டுல இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. அதனால அந்த வீடு தப்பிச்சுட்டு ஆள் இருக்க மாதிரி செட்டப் பண்ணிட்டா பத்தியலா. அதனால உள்ள எல்லாம் போக மாட்டானுவன். இருந்தாலும் எப்படி என்னாச்சு? பெல் வரைக்கும் ஆஃப் பண்ணி போட்டிருந்தா தம்பி. எதுக்கு? யாரும் பெல் அடிக்க கூடாதுன்னு. அப்ப எப்பவுமே வெளியே வர மாட்டாளா? வருவா. எப்போ வருவா? 8-9 மணி போல வருவா. முட்டப்படியில நிப்பா, நான் பாத்திருக்கேன். போன் பேசிட்டே நிப்பா. இல்ல தம்பி, சும்மா தான் நிப்பா. சரியா நாச்சி, நாங்க கிளம்புறோம். சரி தம்பி. அப்புறம் நாங்க விசாரிச்சோன்னு அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கங்க. சரி தம்பி, நான் பாத்துக்கிறேன். போலாமா கார்த்திக்? போலானே. போயிட்டு வரா நாச்சி. சரி தம்பி. என்ன போவோமா? என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க. நீங்க 2 பேரும் போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஏன் அது வரைக்கும் இங்க இருந்து என்ன பண்ண போற? கவலுக்கு இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பயப்புள்ள. அம்மானே தனியா இருக்கா. அவளோட அப்பா அம்மா வந்தது நான் வரேன். என்ன கார்த்திக் பேசுற? இவ்வளவு நாள் அவ தனியா இல்லையா? 1 மாசம் தனியா இருந்திருக்காளடா. அப்ப நமக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படினே என்னால அவளை தனியா விட்டுட்டு போக முடியும்? அவ 1 மாசம் தனியா தான் இருந்திருக்கான்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் அப்ப இருந்தே காவலுக்கு இருந்திருப்பேனே. ராஜா, அவங்க பிரசவம் பார்க்க மும்பை போனது போன வருஷம். அப்போ அவன் கூட அவன் பொண்டாட்டி இருந்தா. ராஜா, வாய் அடிச்சுக்கங்கண்ணே. ஏன் ஞாபகப்படுத்துறீங்க நல்ல நேரத்துல? டேய், நான் உள்ளது என்ன சொன்னேன்? அவளை வச்சுட்டு நீங்க வந்து இவளுக்கு காவல் இருப்பியாங்க. என் கதையாலடா இருக்கு. சரி, அதை விடுங்க. இப்ப நீங்க கிளம்புங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். எப்படி வருவேன்? ரிச்ச பிடிச்சு வருவேன். அதெல்லாம் இருக்கட்டும், நாங்களும் இருக்கோம். இருக்கட்டும், நீங்க கிளம்புங்க. வீட்டுல ஃபேமிலி இருக்காங்க. அந்த ராஜேஷ பார்க்க கூடாதுன்னு தானே நான் வெளியே சுத்தி கலைதேன். திவ்யா இருக்காளானே, அவ ஒத்தையில காலையில இருந்து இருப்பா. வினோத் நம்ம கூட இருக்கான். உங்களுக்கு தான் அவங்க இருக்காங்க, அதனால வீட்டுக்கு போக மனசு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா வினோத், சாரி வினோத். என்ன பேசிட்டு இருக்க நீ? அதெல்லாம் நான் ஒண்ணும் நினைக்கலடா. அவளும் அப்படி எதுவும் நினைக்க மாட்டா. நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. நம்ம எல்லாரும் ஒன்னாவே போலாம். இல்லடா, என்னால எதுக்கு நீங்க கஷ்டப்படணும்? அதுக்கு தான் சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பெரும் வந்துருவேன். இருக்கட்டும்டா, நாங்க இருக்கோம். எனக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம கிளம்புவோம் வா. நம்ம அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டு போவோமா? வேண்டாடா, இருக்கட்டும், அவ இருந்துக்கிடுவா. அண்ணன் சொன்ன மாதிரி 1 மாசம் தனியா தானே இருந்திருக்கா. அவ புத்திசாலி தானே, அவ பாத்துப்பா. நம்ம போவோம். இல்ல இந்த கடைக்காரர்கிட்ட. டேய், என்ன போட்டு பேச? ஏன்னு கடைக்காரரு கடையில இருந்தாலும் அவ நைட் எத்தனை மணிக்கு வருவ போவாங்கிறது வரைக்கும் நோட் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ சைடு தான் அடிச்சிட்டு இருந்திருக்காரு. வாலிபட கூட நம்பிடலாம்டா, வயசானவங்கள நம்ப முடியாது. அப்படியே ஏன் பாக்கீங்கன்னு கேட்டாலும் நீ ஏன் பொண்ணு மாதிரிமா அப்படின்னு சொல்லி தடவி கொடுப்பாங்க. நம்ம இத்தனை படத்துல பாத்துருக்கோம். நைட் 11 மணிக்கு மேல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தானே சோறு வைக்க வந்திருக்கான் நாய்க்கு. அதை கவனிச்சு உங்க அப்பா எங்கன்னு கேட்டிருக்கானே, இவனை என்னத்த சொல்ல பாத்துட்டாங்களேன்னு கேட்டிருப்பாங்களா இருக்கும். சும்மா இருங்கண்ணே, அவளுக்கு அப்பா மாதிரி. அப்பா மாதிரி தானே, அப்பா இல்லையே. உங்களுக்கு ஏன் இப்படி தினசு தினசா தோணுது? டேய், நான் உள்ள தானே சொன்னேன். கடைக்காரங்களா என்ன சும்மா கடை வச்சுட்டு இருப்பாங்க? யார் எங்க போறா, யார் யார பார்க்க வரா, இதெல்லாம் தானே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நாய்க்கிட்ட தானே போட்டோ காமிச்சிருக்க. அது இந்த நாய் எதுக்கு பாத்துச்சு? அதுவும் சரிதானே. நான் கடைக்காரருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நாயை தனியா கூட்டிட்டு வந்து அவ வீட்டு வாசல் முன்னாடி வச்சு கேட்டேன். அதான் அவர் கவனிச்சிருக்காரு. அப்ப அங்க இருந்தாலும் கண்ணு எங்க இருக்கு பாருங்க. அதனால நான் சொல்றேன், கள்ள பயிலுவ இதெல்லாம் சொந்தக்காரங்கன்னு முழுவ வேற செய்யறோம். சரிண்ணே, அதெல்லாம் விடுங்க. இப்படியே என்னால எப்படி பாத்துட்டு இருக்க முடியும்? அவ வீட்டுக்கு எதிர்ப்புல இருக்க இடத்த வைக்க போடலான்னு இருக்கேன். பிறகு அங்க இருக்க வீட்டை பேத்து கொண்டு வந்து இங்க வைக்கலான்னு பாக்குறேன். ஓஹோ, ஆப்போசிட்ல இருந்து பாக்குறதுக்கானே ஒரு வாரத்துல கல்யாணம் முடிக்கணும். என்ன இது யார்கிட்ட டைம் கொடுத்து வச்சிருக்க? அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டியாங்க. அவனை ஏத்துட்டாளாங்க, அவ அண்ணன் அவனை ஏத்துட்டானாங்க. இனி அடிங்கனே. எதுக்குடா இத்தனை கேள்வி கேக்குறீங்க? என்கிட்ட பதில் இல்லையே. பிறகு நேத்து தான் பாத்துருக்கேன், மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்க. இன்னைக்கு செம்பு கொடுக்குறேங்கிற பேர்ல கையை நல்லா தடவி விட்டுட்டு நாளைக்கு என்ன கல்யாணமா? நாளைக்கு கல்யாணம் முடிச்சா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அவளோட அண்ணன் இருக்கானே, இவ சம்மதிச்சாலும் அப்போ அம்மா நான் கையை தடவை அவ இருந்தா தானே. இதுல ஒரு நல்லவனுக்கு அழகு இல்ல பாத்துக்க. அவ சம்மதமே இல்லாம கையை பிடிக்கிற. ஐயோ, யோகியர் வராது, செம்படுத்து உள்ள வைங்க. ஏனே இவனாவது செம்பு கொடுக்குற சாக்குல தான் கையை தொட்டான். நீங்க ஹாப்பி நியூ இயர் சொன்னவங்க என்ன செஞ்சீங்க ராஜா? கையை விட்டீங்களா? இத்தனைக்கு அவளோட அம்மா அப்பா இருந்தாங்க, நம்மளோட அம்மா அப்பா இருந்தாங்க. நீ விட்டியாடா? இன்னைக்கு பேசுத வச்ச கண்ணு பத்தாமல ஒன்ன ரசிக்கிறேன். தெள்ள அழக தாங்காமல துண்டா விழுகிறேன். ஐ லவ் யூ திவ்யா. உருவம் மறந்து உருவம் பிரிய சிறுவன் நான் இல்லையே. ஒத்துக்கிட்ட மாமந்தா கட்டிக்க வார அண்ணே, நானும் அவளும் காதலிச்சோம். அதனால அவ கையை பிடிச்சு நான் நசுக்குனால அவ ஒண்ணு சொல்ல மாட்டா. சொன்னாலும் பாத்தீங்களா, கண்ணு கூட அடிச்சனே. அதெல்லாம் அவன் முறைச்சிட்டு நின்னா மாப்பிள்ள சொன்னா. செல்லமும் முறைச்சிட்டு நின்னா. இவாளன் அப்படியா?
அவ பாட்டுக்கு நிக்கால, அப்ப அவளும் தானே நீ ஆசைப்படுறா? ஆமாண்டா. பாத்தீங்களா? என்ன பாத்தீங்களா? விருப்பம் இருந்தா தானே கையை கொடுத்து விட அனுமதிப்பாங்க. அவளுக்கு என் மேல விருப்பம் இருக்கு. வினோத்தும் திவ்யாவும் காதலிச்சாங்க. அதனால அவ கையை பிடிச்சு நசுக்கிறதுக்கு அவன் முறைச்சான்னு சொன்னான். ஆனா இவ அப்படியா? நான் காதலிக்க என்னன்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் நான் தொட்டதுக்கு அமைதியா இருந்துட்டா பாருங்களேன். என்ன செய்யணும் இருந்தா வாய் நிறைய மாமா மாமான்னு கூப்பிடுறோமே, செவுட்ல அரைஞ்சா தப்பாயிருமே அப்படின்னு நினைச்சுதான் அமைதியா இருந்திருப்பா. அப்படி கிடையாதுனே. நான் ஃபியூச்சர்ல அவளோட ஹஸ்பண்டா போறோம்லானே, அதனாலதான் அமைதியா இருந்தா. என்னமோ போ, அடிக்க முடியாம தான் தவிச்சிட்டு இருந்தா. அவளிடம் அடி வாங்க வழி காட்டுது. இன்னொன்னு நம்ம கைய விட்டாதானே அவ என்ன அடிப்பா? இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? அவன் மேல கீழே பார்த்தாலடா, கைய பார்த்துட்டு உன் முகத்தை தானே பார்த்தா. உனக்கு புரியல? புரிஞ்சுது. நான் ஏன் விடணும்? பேசி 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 பழகியராதே. விடுறதுக்கு மனசு இல்லனே. தப்பு கார்த்திக். அதெல்லாம் பார்த்தா காதல் பண்ண முடியாதுனே. இது உங்களுக்கு தெரியும் தானே. நான் நல்லா காதல் பண்ணிருக்கேன், அதை ஞாபகப்படுத்தாதே. சரினே. ஆனா ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? என்னவோ, நம்ம வினோத் திவ்யாவோட கையை பிடிச்சு நசுக்கும் போது நசுக்கலடா, பிடிச்சேன்டா. ரைட்டா பிடிச்சிருந்தேன். அவளு உருவதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணா. நான் தானே பிடிச்சு வச்சுக்கிட்டேன். ஐயோ, கையை உருவிட்டு போயிட்டால மாப்பிள்ள. பிறகு நீ பிடிச்ச பிடிக்கி கை பிஞ்சிட கூடாதுன்னு உருவிட்டு போயிட்டா. மாப்பிள்ள பின்னாடி இருந்து சொல்லிட்டு தான் இருந்தான். மாப்பிள்ள கையெடு மாப்பிள்ள, அவ அடிச்சிட போறான்னு சொன்னான். நான் ஏன் விடணும்? கொஞ்சம் தான் லூஸ் விட்டுருக்கேன், கையை எடுத்துட்டா. பாத்துக்கங்க, என்னத்த பாக்கணும்? உன் காதலுக்குலாம் சப்போர்ட்டா இருந்த உன் மாப்பிள்ள இன்னைக்கு பிரியாவோட அண்ணனா எனக்கு எதிரியா நிக்கிறான். உனக்கு எவ்வளவு திமிரு? வாய முடுறா. நீ பேச வச்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. அதே சொல்லிக்கிட்டு சரி தெரியாம பேசிட்டேன். அவன் என்ன நான் அடிக்க வேண்டாம் சொன்னேன்? ஆத்திரத்துக்கு அடிச்சிருக்க வேண்டியதானே. அதெல்லாம் செய்யாம விட்டுட்டு மறந்துரு. அதுதான் என் மனசுல பட்ட காயத்துக்கு சரியா இருக்கும்னு சொல்றான். இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போறான். அவனால மறக்க முடிஞ்சதோட சக்தியே வெளிநாட்டுல இருந்து வந்தானே. கேட்க எதுவும் இல்லன்னு நினைச்சுக்கிட்டான். வந்து என்ன பேச்சு பேசுனா நம்ம கூட தானே இருந்தோம். நம்மளையும் கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு மறக்க தானே செஞ்சான். இன்னைக்கு மட்டும் என்ன நம்ம எல்லாரையும் விட்டா வச்சான். எல்லாரையும் இந்த சவுட்டு மணிக்கு அடிச்சிட்டானே. அப்ப நம்ம மேல உள்ள ஒரு கோவம் இருந்துட்டு தான் செய்து. தாழ்வு மனப்பான்மையில தான் இருந்திருக்கான். நம்ம அவன் ஜாலியா பேசுறானே நினைச்சா அவன் என்ன சொன்னா பாத்தியா? இனி ஜோக்கர் நினைச்சீங்களான்னு கேக்குறான். மனசுக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அப்ப இவ்வளவு மனசுல வச்சுட்டு நம்ம கிட்ட பேசிட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் நினைக்கும் போது தாண்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் எப்படி நம்ம அவன் கூட சகஜமா பேச? எது பேசினாலும் அவன் தப்பா எடுத்துவானு தானே தோணும். அப்ப முதல் மாதிரி இருக்க முடியாதானே? பார்த்து பேசணும். எல்லா விதத்திலுமே தடை விழுந்து போச்சு. அவனால வீட்டுக்கு வர முடியாது. என்ன ரம்யா இருக்கா? இன்னும் இவளை பொண்ணு கேட்டதுனால அவன் கம்பெனிக்கு வந்தா கூட பேசுவானான்னு தெரியல. இன்னும் நம்ம 5 பேரானு எனக்கு சந்தேகமா இருக்குடா. அப்படி சொல்லாதீங்கன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. இல்ல கார்த்திக், அவன் மனசுல இப்படி எல்லாம் நினைப்பு இருந்திருக்குன்னு நீ பொண்ணு கிட்ட வச்சுதான் தெரிஞ்சிருக்கு. இல்லன்னா அவன் நடிச்சுட்டு தானே இருந்திருப்பான். அவன் நம்ம நடிக்கிறோம்னு நினைக்கிறான். ஆனா நம்மளுக்கு அவன் தான் நடிக்கிறான், நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளை பொறுத்தவரை நம்ம நடிக்கல. அவன் நடிச்சானா இல்ல இப்பதான் அவன் மாறிட்டானான்னு தெரியல. அது கடவுளுக்கு தான் தெரியும். சரினே, நான் ஒண்ணு யோசிச்சிருக்கேன். என்ன கார்த்திக், நான் அவளை விட்டு வேலைக்கு போயிடலான்னு இருக்கேனே. ஏண்டா? எனக்கு அவன் நம்ம ஃப்ரெண்டா வேணும்னே. அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. நம்ம 5 பேர் இப்போ 5 பேரா இருக்கணும்னே. என்னால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள விரிசல் விழக்கூடாது. அவன் என்ன டிமாண்ட் பண்ணா? நம்ம அப்படியே கேட்கத்தானே விரும்பலன்னு சொன்னா. ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொன்னா. அதனால நம்ம ஃப்ரெண்டா இருப்போனே. நீ மறந்துட்டியா கார்த்திக்? மறக்க ட்ரை பண்றானே. ஆனா அவன் நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாதுனே. அவனை எதிர்த்துட்டு என்னால இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஒரு எதுக்கு கஷ்டப்படணும்? அவன் நம்ம கூட இருந்தா போதும்னே. நான் என் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன். ரொம்ப ஆசை வளர்த்துட்டியடா. நான் பாத்துக்கிறேன். நாளையில இருந்து கடைக்கு போறேன். அவன் சொன்ன மாதிரி நான் மறக்க முயற்சி பண்றேன். எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கிறேன். நான் தானே ஆரம்பிச்சேன், நானே முடிச்சிருக்கேன். கார்த்திக், ரொம்ப கஷ்டமா இருக்கும், புரிஞ்சுக்க. நான் பாத்துக்கிறேனே. அவன் மொட்டை மாடியில நிக்கிறா கார்த்திக். சரிடா. சொல்லாத காதல் எல்லாம் கல்லற இல்லா சேரும். நீ விட்டு போற தூரம் எல்லாம் தீயாகும். அவனோட அப்பா வந்தது நம்ம போவோம். இதயத்திலே தீ பிடித்து கனவெல்லாம் கருகியதே. என்ன அவங்க இன்னும் வரக்கானும்? 1/2 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாலே. அவ அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பார்த்த உடனே இருந்துருவா. பிள்ளைய தனியா விட்டுட்டு போயிருக்கணும்னு கொஞ்சம் நினைப்பு இருக்கா அவளுக்கு. அவ பாட்டுக்கு இருப்பா. 1/2 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொன்னா.
என்ன பொய்? வயிறு வேற பசிக்குது. சோறவை போட்டு தந்தா தானே சாப்பிடுவேன். அவ போட்டு தரலன்னா நான் எப்படி சாப்பிட முடியும்? மாம்பழம் இருக்கத்தான் செய்யுது, ஆனா அதை திங்க முடியலையே. மனசு கேட்க மாட்டீங்க. வயிறு பசி சொல்றது கேட்க போறியா இல்ல மனசு சொல்றது கேட்க போறியா? மனசுதான். வேண்டாம், அதை தொடக்கூடாது. வருவாங்க, அதை தேடி யாராவது வருவாங்க. அதனால அது அப்படியே இருக்கட்டும். அழிவு போச்சுன்னு என்ன பண்ண? சரி பாத்துக்கலாம், நாளைக்கு இருக்கி. அதுக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுக்கணும். அதுக்கு மேல அவ்வளவு மாம்பழத்தை வச்சுட்டு இருக்க முடியாது. எத்தனை மாம்பழம் இருக்குமோ தெரியல அந்த பாக்ஸ்ல. திறந்து பார்த்தா பழைய மாதிரி இருக்காதே. எடுத்து பார்த்தோம் தெரிஞ்சிருமே. சரி இருக்கட்டும், அடுத்தவங்க பொருளை தொடக்கூடாது. அவளோட அப்பா அம்மா வந்துட்டாங்க. நம்ம போவோம்டா. நிக்க வேண்டாம், நம்ம போயிருவோம். அவ வெளியே வரதுக்குள்ள. சரி கார்த்திக். தொடுவானம் தொழுகின்ற நேரம் தொலைவினில் போகும். வந்துட்டா. எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வராம பாரு. சரி கீழே போவோம், கேட்ட போய் திறப்போம். என்ன நாங்க வர தெரிஞ்சுட்டாங்க? அம்மா நான் மொட்டை மாடியில தானே நின்னேன் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு. எத்தனை மணிக்கு போனே எத்தனை மணிக்கு வர? ஏன் நான் கிளம்பிட்டேன். உங்க அப்பா தான் வரதுக்கு மனசு இல்லாம இருந்தாவ. மச்சன கிட்ட பேசிட்டு வர மனசு இல்லாமல இருந்தாவ. ஆமா, வீட்டுக்குள்ள கிளிக்கிளின்னு கிளிக்கிறது. அங்க பார்த்தது மனசு மாறி இருந்தாங்க. அதெல்லாம் அப்படிதான். உனக்கு என்ன தெரியும்? அம்மா எனக்கு தெரியாதுதான். சரி வா. சரி நான் வாரேன். நான் எங்க போயிட்டு வந்திருக்கேன்? பாட்டி வீட்டுக்கு. எப்படி இருக்கான்னு கேட்டியா? பாட்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா? இத கூட நான் சொல்லித்தான் தெரியணுமாங்க உனக்கு? சரி வா, நல்லாதான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பொட்ட பிள்ளைன்னு எல்லாம் இருக்கத்தானே செய்றாங்க அங்க. அவங்க எல்லாரும் பாத்துப்பாங்க. நீ வா, வயிறு பசிக்குது, சாப்பாடு கொடுத்தா. அம்மாவின் கையில் சோறு, அதில் உள்ள ருசியே வேறு. என்ன நான் சாப்பாடு கையோட கொண்டு போயிட்டேன்? அதெல்லாம் என்னால போட்டு சாப்பிட முடியாது. நீ வரட்டும் தானே இருந்தேன். தினந்தோறும் தின்னு பாரு, உன்னோட ஆயுள் நூறு. எல்லா இடத்துக்கும் நானும் வரணும். அம்மா அம்மா, சொந்த நீ இருந்தால் போதும் அம்மா, மற்ற பூமி எனக்கு தான் சொந்தம் அம்மா. நீங்களும் சாப்பிட்டாச்சா? அங்க போனா சாயா கூட கிடைக்காதுன்னு சொன்னியே, உனக்கு கிடைச்சதா? தந்தா தந்தா. அப்ப சரி, அப்ப சாப்பிடல. சாய தர்றது பெரிய விஷயம், இதுல சாப்பாடு வரையா? நமக்கு என்ன சோறு பொங்கி வச்சிருப்போவ? நானும் பாக்கணும்னு தானே போனேன், சாப்பிடுறதுக்கா போனேன். சரிம்மா, சீக்கிரமா வயிறு பசி கொடுக்குது. உள்ளப்பா, நான் நம்ம சாப்பாடு கொண்டு போன மாதிரி பேசுதா? நல்லா இல்ல, கோவப்படாத. வா. இதை விட யாராலையும் இப்படி அசிங்கப்படுத்த முடியாது நீ. சரிம்மா.